இலக்கிய சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்களும் சுவாரஸ்யமான விஷயங்களும் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பற்றி தாங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜானகத்தை பார்த்திங்க அப்படின்னா அஞ்சலிக்கிட்ட இலக்கியாவை எப்படியாவது இந்த கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு உதவி பண்ணு அஞ்சலி, நீ கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிடு, அவள் என்ன இருந்தாலும் இந்த வீட்டுடைய மூத்த மருமக, நம்மளுடைய குடும்பமான என்ன ஆகிறது, அவள் அந்த மாதிரிலாம் பண்ணுறவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கிட்ட கெஞ்சி கேட்டுட்ருக்காங்க. அப்போது இலக்கியா நல்லவ, நான் கெட்டவளா, பொய் சொல்லியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஜானகத்தை அவர் அத்தனை கூட பார்க்காம மாமியாரை அந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அஞ்சலி. என்னடா இது ஒரே சவுண்டாக இருக்கே மாடியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா மொட்டை மாடிக்கு ஏறி கிளம்பி போகிறாங்க. அங்கே போன உடனே பயங்கரமான ஒரு ஷாக்கான விஷயம் நடந்துகிட்ருக்குங்க. ஒரு மாமியார் பார்த்திங்கன்னா மருமகிட்ட கையேந்தி பிச்சு கேட்குற மாதிரி கெஞ்சிட்ருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம கார்த்திக் எதுக்காகமா அஞ்சலிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ருக்கீங்க, எதுக்காக இந்த மாதிரி கெஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, இலக்கியாவை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் கார்த்திக், அதுக்காக தான் கேட்டுட்ருக்கேன், அஞ்சலி நினச்சா மட்டும்தான் இலக்கியா வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வக்கீலும் போலீஸும். இந்த சமயத்தில் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா முக சுளிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. என்னம்மா, உங்களை நான் எவ்வளவோ நினச்சிட்டு இருந்தேன், என்னுடைய குழந்தையவே கொல்ல முயற்சி பண்ணவன் அவளை போயிட்டு வெளியே கொண்டு வரணும்னு நீங்கள் இந்த அளவுக்கு பாடுபடுறீங்களே, எதற்காக அப்படின்னு கேட்குறாங்க நம்ம கார்த்திகே. என்ன கார்த்திக், உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கா இலக்கியா தெரியுமா, அவளை போயிட்டு இந்த மாதிரி வாய் கூசாமல் பேசுறியே, நம்ம எஸ்எஸ்கே உன்னை கடத்தின போது கூட உன்னை யார் காப்பாற்றினா, நம்ம கௌதமும் இலக்கியாவும் தானே காப்பாற்றி கொண்டு வந்தாங்க, அவங்க போயிட்டு உன்னுடைய குழந்தைய கொல்லுவாங்களா, நீ நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது கார்த்திக்கும் ஒரு சின்ன சந்தேகம் வருதுங்க. இதை பார்த்த உடனே நம்ம அஞ்சலி பார்த்திங்கன்னா இப்படியா விட்டாக்கா நம்ம ஜானகத்தை கார்த்திக்குடைய மனசை மாற்றிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கிடையாது, அவளை என்ன பண்ணாலும் சரி அவளை நான் ஜெயிலிருந்து வெளியே வர விடவே மாட்டேன், இன்னும் 4 கேஸை போட்டு உள்ள தள்ளவுனா தவிர அவளை வெளியே வர்றதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன், என் குழந்தையவே கொல்ல பார்த்துவேன், அவளுக்கு குழந்தை இல்லைன்ற ஒரு வெறுப்பில் எனக்கு பிறக்க போகிற குழந்தைய கொல்ல முயற்சி பண்ணுறா, அவளை நான் வெளியவே விட மாட்டேன் அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க. இவ பண்ணுற விஷயம்லாம் கேட்டும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் ஒரு பொம்பளை இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே யோசிக்க தோணுதுங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலுமே ஒரு குடும்ப பிரச்சனையை இந்தளவுக்கு கொண்டு போகிறது தப்பு தாங்க.